எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன். இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இனிய பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. ரொம்ப விசேஷமான நாளுங்க. இன்றைக்கி வெடிக்காத்தாலே எழுந்து சரிங்களா, சாமிக்கு விளக்கேற்றி சாமிக்கு பூஜை பண்ணியாச்சு. இன்றைக்கி எங்கள் ஊரில் திருநெல்வேலியில் தேரோட்டம் இன்றைக்கி ரொம்ப கிராண்டாக இருக்கும். இன்றைக்கி சரிங்களா, செம்ம கூட்டம் வருவாங்க. இன்றைக்கி நாங்கள் போகலான்னு நினச்சோம். எனக்கு ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ப்ராப்ளம்ன்றதுனால ரொம்ப நேரம் என்னால் நிற்க முடியாதுங்க. சேர்ந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே என்னால் நிற்க முடியாது. அதனால் கூட்டம் அதிகமாக இருக்குன்றதுனால எங்கேயும் உட்காரவோ நிற்கக்கூட முடியாது. அந்த மாதிரி பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். அதனால் எங்கள் வீட்டுக்காரி இப்போ காலையில் வேண்டாம், முடிஞ்சால் ஈவினிங்கோ இல்லை நைட்டோ போய் சாமி நட சாத்துறதுக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நான் இன்றைக்கி வீட்டிலே இருந்துட்டேங்க. இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் தோசையும் தேங்காய் சட்னியும் அரைச்சி காலையில் டிஃபன் முடிச்சாச்சுங்க. மத்தியானம் லஞ்சு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி காலையிலே எழுந்தாச்சுங்க. எழுந்து படிக்கோலம் போட்டிருக்கேன். போட்டு செம்மண் வச்சு மங்களகரமாக கோலம் போட்டாச்சு. வாசலுக்கு 2 பக்கமும் விளக்கு வச்ச மாதிரி போட்டிருக்கேங்க. இந்த கோலம் எப்படி இருக்குன்றத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாசலெல்லாம் கோலம் போட்டுட்டு வந்தாச்சு. அடுத்ததாக வெடிக்காத்தாலே வீடு தொடச்சிட்டேங்க. சாமி ரூம்லாம் தொடச்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா குளிச்சுட்டு சுவாமிக்கெல்லாம் பூ வச்சாச்சு. இன்றைக்கி மாதுளம்பழம் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் கொடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் சொல்லி சுவாமிக்கு பூஜை பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாங்க. சாதத்தில் கொஞ்சம் பருப்பு வச்சு காக்காய்க்கு எடுத்து வச்சுருக்கேன். நெய் ஊற்றி இந்த பக்கம் புது மண்பானை, அதை சின்ன சட்டி, அதில் தாங்க நான் இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கேன். கேரட்டு, முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரி வச்சுருக்கேங்க. தயிர், பசு நெய், இந்த பக்கம் வெண்டைக்காய் போட்டு தேங்காய் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். शरीरं सुरूपं तथा वा करत्रं यशश्चारुचित्रं धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपत्ने ततः किं ततः किं ततः किं ततः किम् कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धव सर्वमेतद्धि जातम् मनश्चेन्न लग्नं गुरोरङ्घ्रिपत्नी ततः किं ततः किं ततः किं ततः किम् ततः किं ततः किं ततः किं ततः किम् विदेशेषु मान्यः स्वदेशेषु धन्यः सदाचारवृत्तेषु मत्तो न चान्यः मनश्चेन्न लग्नं गुरोरङ्घ्रिपत्नी ततः किं
ततः किं ततः किं ततः किम् क्षमामण्डले भूपभूपालवृन्दै सदा सेवितं यस्य पादारविन्दम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः